நீங்கள் சூசைட் பண்ணுறதுக்கு சமம். அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாக இருக்கா, மார்க்கெட் ப்ரைஸை விட ஜாஸ்தி இருக்கா, அவங்க சொல்கிற எல்லா பாசிட்டிவ் விஷயங்கள் மட்டும் நீங்கள் உள்வாங்கிட்டு நீங்கள் வந்து நான் சைன் பண்ண போகிறேன், இந்த பிராண்டை எடுத்துட்டேன், சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. போய் ஒரு ஈவெண்ட்டுக்கு போனால், எக்ஸிபிஷனுக்கு போனேன், அவர் நல்லா பேசினாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் அந்த ப்ராஜெக்டை பார்த்துட்டு அன்னைக்கே நான் செக் கொடுத்துட்டேன் அப்படின்றது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்வெஸ்டர் கால் பண்ணிட்டு என்னென்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது அவங்க சொன்ன விஷயம் வந்து மறுபடியும் நாங்கள் ஃபாலோ பண்ணும்போது, இல்லை சார் ஈவெண்ட்ஸ் எக்ஸிபிஷன்லாம் நிறையா வருது, அந்த ஈவெண்ட்ஸில் நான் போய் 100 ப்ராஜெக்ட்டுக்கு மேலே வரப்போகுது, அந்த ஈவெண்ட்டில் நான் போய் பார்த்து ஏதாவது ஒரு பிராண்டை செலக்ட் பண்ணி அன்றைக்கே நான் அட்வான்ஸ் பே பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த இன்வெஸ்டர் எங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகலாம், நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் நாலேஜை எடுத்துக்கலாம். நீங்கள் இருக்கிற 50-60 ப்ராஜெக்ட்ஸ், ஏன் 100 ப்ராஜெக்ட்ஸோடைய உட்காந்து பிஸ்னஸ் ஓனரோட நீங்கள் அவங்களோட உட்காந்து அவங்க பிஸ்னஸ் மாடல் என்ன, அவங்க ஃபைனான்ஷியல் மாடல் என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்குது, என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க, எல்லா விஷயமும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் ஒரு எக்ஸ்போ ஈவெண்ட்டுக்கு போய் இந்த மாதிரி நாலேஜை கெயின் பண்ணுறது. ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு இம்ப்ரெசிவ் டாக் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸிபிஷன் ஈவெண்ட்ஸில் அந்த ஸ்டால்லே நீங்கள் ஒரு அட்வான்ஸை வந்து கொடுத்து அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை சூஸ் பண்ணுறதோ செலக்ட் பண்ணுறதோ நீங்கள் சூசைட் பண்ணுறதுக்கு சமம். அதுக்கு பதிலாக 1 லிட்டர் கிராமத்தில் சொல்கிற மாதிரி 1 லிட்டர் பால்டாயில் வாங்கி குடிச்சிடலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸை எவாலுவேட் பண்ணுறது இட்ஸ் அ வெரி சயின்டிஃபிக் அப்ரோச்சில் பண்ணணும். இட்ஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். போய் ஒரு ஈவெண்ட்டுக்கு போனால், எக்ஸிபிஷனுக்கு போனேன், அவர் நல்லா பேசினாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் அந்த ப்ராஜெக்டை பார்த்துட்டு அன்னைக்கே நான் செக் கொடுத்துட்டேன் அப்படின்றது வந்து சூசைடுக்கு சமம். அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க. ஒரு பிஸ்னஸை எவாலுவேட் பண்ணணும். எவ்வளோ இயர்ஸாக இருக்காங்க, ஃபவுண்டரோட ப்ரொஃபைல் என்ன, இதுக்கு முன்னாடி எவ்வளோ அவுட்லெட் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸிஸ்டிங் ஃப்ரான்ச்சைசிஸ் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ஏதாவது ஃபெயிலியர்ஸ் இருக்கா, அவங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் மார்க்கெட்டில் டிமாண்டாக இருக்கா, அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, கம்பெனியோட விஷன் என்ன, எவ்வளோ இயர் ஓல்டு கம்பெனி அது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் அலசி ஆராய்ஞ்ச பிறகு தான் அந்த பிஸ்னஸில் நீங்கள் டைப் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் தட் நான் விசிட் பண்ணேன், பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சி, நான் வந்து ஒரு அட்வான்ஸ் டோக்கன் கொடுத்து புக் பண்ணிட்டேன் பிராண்டை அப்படின்றது வந்து அப்சல்யூட்லி ராங். அப்படி ஒரு வேளை நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா தயவுசெய்து பண்ணாதீங்க. பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து நீங்கள் உடனே பார்த்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போ ஈவெண்ட்ஸில் போகும்போது வந்து உங்களுக்கு ஒரு வேளை பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்னா கண்டிப்பாக உங்களுக்கு டியூ டெலிஜென்ஸ் பண்ணுறதுக்கோ ஒரு பிஸ்னஸை பிராண்டை எவாலுவேட் பண்ணுறதுக்கோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படிங்கும்போது அவங்க சொல்கிற எல்லா பாசிட்டிவ் விஷயங்கள் மட்டும் நீங்கள் உள்வாங்கிட்டு நீங்கள் வந்து நான் சைன் பண்ண போகிறேன், இந்த பிராண்டை எடுத்துட்டேன், சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஒரு 10 அவுட்லெட்ஸ் இருக்கிற ஒரு பிராண்ட் அப்படின்னா 10 அவுட்லெட்டுக்கும் நீங்கள் போய் விசிட் பண்ணணும். ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸி எடுத்துருக்கிற ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸி ஓனரையும் போய் மீட் பண்ணணும். நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுக்கு கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிருக்கீங்க, எவ்வளோ ரெவென்யூஸ் வந்திருக்கு, என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் இட் இஸ் அ ஃபுட் பிஸ்னஸ் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஃபுட் காஸ்ட் எவ்வளோ, என்ன சப்போர்ட்ஸ் கிடைக்குது, ரா மெட்டீரியல் மார்க்கெட்டை விட கம்மி ப்ரைஸில் கிடைக்குதா இல்லை மார்க்கெட்டை விட ஜாஸ்தி ப்ரைஸில் கிடைக்குதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ரீட்டைல் பிஸ்னஸாக இருக்குது அப்படின்னா அந்த ரீட்டைல் பிஸ்னஸில் நீங்கள் வந்து ப்ராடக்டை வந்து பிராண்டுகிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணணும், ஃப்ரான்ச்சைஸ் செட் அப்படின்னா அந்த பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாக இருக்கா, மார்க்கெட் ப்ரைஸை விட ஜாஸ்தி இருக்கா, என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க, மார்க்கெட்டிங் சப்போர்ட் எப்படி கொடுக்குறாங்க, ட்ரைனிங் அண்ட் ஆன்கோயிங் சப்போர்ட்ஸ் இருக்கா, இல்லை ஒன் டைமாக ஃப்ரான்ச்சைஸி எடுத்து கொடுத்ததோடு சரி அவ்வளோதானா, இது எல்லாத்தையும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் நீங்கள் அவசரப்பட்டு ஒரு பிஸ்னஸை சூஸ் பண்ணால் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
இப்போ நான் எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஏமாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும். ரைட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி செட் பண்ணி லான்ச் பண்ணி க்ரோ ஆகணும் அப்படின்னா நான் உங்களை ஐயப்பன் ராஜேந்திரன் 24 இயர்ஸாக ஃப்ரான்ச்சைசிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும், என்னோட ஒரு 1-on-1 ஆன்லைன் கன்சல்டேஷன் ஃப்ரீயாக எடுத்துக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள், 1-on-1 சந்திப்போம்.